ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி லாஸ்ட் மினிட்ல நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய செலக்டட் கொஸ்டின்ஸ். நாளைக்கு அனுவல் எக்ஸாம் எழுத போகிறீங்க. அதுபோக பப்ளிக் எக்ஸாம் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மார்னிங் எழுதுறதுக்கும் ஆஃப்டர்நூன் எழுதுகிற பப்ளிக் எக்ஸாமுக்கும் உங்களுக்கு 10% யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிப்ஸ் தான் பார்த்தீங்க. உங்களுக்கு முதல் 20 ஒன்வேர்டை பொறுத்த வரைக்கும் அக்கௌண்டன்சி, காமர்ஸ், ஹிஸ்ட்ரி இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு புக் பேக் மட்டும்தான் கேட்பாங்க. அதனால் நீங்கள் அது கொஞ்சம் கூட பயப்பட தேவையில்ல. புக் பேக் எல்லாத்தையும் தரவு பண்ணியிருந்தீங்க அப்படின்னம்னாலே அது எல்லாமே எழுதிடலாம். அடுத்து நமக்கு தியரி மட்டும் எழுதுனா எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு அக்கௌண்டன்சியை பொறுத்த வரைக்கும் தியரி மட்டுமே படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா 2 மார்க் கொஸ்டினில் 5லேருந்து 6 வரைக்கும் உங்களால் என்ன செய்ய முடியும், அட்டன் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டின்லையும் பார்த்தீங்க அப்படின்னம்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் கணக்கியலை வரையறுக்கவும், டிஃபைன் அக்கௌண்டிங். இரட்டை பதிவு கணக்கியல் முறையின் பொன்னான விதிகளை தருக, செகண்ட் கொஸ்டின். இருப்பாய்வு தயாரிக்கும் முறைகள், தேர்டு கொஸ்டின். பயன் தீரும் சொத்துக்கள் என்றால் என்ன, 4. மதியோட்டு குறிமுறை என்றால் என்ன, 5. 2 மார்க் கொஸ்டின் தியரி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னம்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள கணக்கியலின் இருப்புகளை கண்டிருந்து அவை இருப்பாய்வில் இடம்பெறுமா அல்லது வரவு பத்தியில் இடம்பெறுமா என கணக்கிடுக. பற்பல கடனீந்தோர் அரைக்கலன் தள்ளுபடி அளித்தது வங்கி மேலான பற்று. அடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு முதல் 5 தியரி கேட்டிருந்தாங்க. இதே மாதிரி தான் கம்பல்சரி கொஸ்டினும் உங்களுக்கு தியரி தான் கேட்டிருக்காங்க. ஆண்டு தொகை காரணியை கணக்கிட பயன்படுத்தும் சூத்திரம் மட்டும் கேட்டிருக்காங்க, ஃபார்முலா எழுத சொல்லியிருக்காங்க. அடுத்து 3 மார்க்கில் பார்த்தீங்க அப்படின்னம்னா 3 மார்க்கில் 2லேருந்து 3 வரைக்கும் உங்களுக்கு தியரி வரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு கணக்கெடுகள் பராமரிக்கும் கணக்கியலுக்கும் இடையே உள்ள வேறுபடுத்துக கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் 3 மார்க் 5 மார்க்கில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே படிச்சிருங்க. கண்டிப்பாக ஒரு 10லேருந்து 15 மார்க்குக்கு அந்த வேறுபடுத்துக கொஸ்டினே உங்களுக்கு வந்துடும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பேரேடு கணக்கின் இருப்பு காட்டுதலில் வழிமுறைகள் எவை எனும் 3 விளக்குக, 2 கேட்டிருக்காங்க. அடுத்து அந்த ஃபஸ்ட் சாப்டர் கொடுக்க சிம்பிளான சம்ம ஓரளவுக்கு பார்த்துருந்தீங்க அப்படின்னாலே நீங்கள் என்ன செஞ்சிடலாம், பாஸ் ஆகிடலாம். 3வது 36ல் தேய்மானம் நீக்க வேண்டியதன் நோக்கம், 3 3 மார்க் கொஸ்டின் தியரியிலேயே கேட்டிருக்காங்க. அப்போ தியரி மட்டுமே நம்ம படிச்சிருந்தாலே 5 2 மார்க் கொஸ்டின், 3 3 மார்க் கொஸ்டின் நம்மளால் அட்டன் பண்ண முடியும். 5 மார்க்லேயும் அதே மாதிரி தான். உங்களுக்கு தியரி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு 2 கேட்டுருவாங்க. இதில் கொஸ்டின் நம்பர் 41ல் கணக்கு கேட்டிருக்காங்க, 41 அல்லதுலேயும் கணக்கு, 42 கணக்கு கேட்டிருக்காங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் கண்டிப்பாக நமக்கு கேள்வி தானே கேட்கணும், ரைட்டுங்களா? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேருந்து நமக்கு சம் இருக்காது, கேள்விகள் தான் வரும். 43ல் பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு கணினிமயமாக்கலின் முறையின் குறைபாடுகள் எவையேனும் 5 குறிப்பிடுக, ஒரு கணக்கு கேட்டிருக்காங்க, ஒரு தியரி கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா 47 லாஸ்ட்டாக ஒரு தியரி கேட்டிருக்காங்க. பட் இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாமுக்கு அனுவல் எக்ஸாமாக நடக்கிறனால நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இருக்கக்கூடிய 5 மார்க் கொஸ்டினும் அதுபோக உங்களுடைய புக்கில் இருக்கக்கூடிய வேறுபடுத்து கொஸ்டின் 7 இருக்குதுன்னு நினைக்கிறேன், அதையும் படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா எழுத வேண்டிய 5 மார்க் கொஸ்டினில் 2 கேள்வி எழுத முடியும். பட் இதில் இருக்கக்கூடிய சம் எல்லாத்தையுமே ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணிங்க, கண்டிப்பாக உங்களால் 4லேருந்து 5 5 மார்க் என்ன செஞ்சிடலாம், அட்டன் பண்ணிடலாம் இந்த ஒரு கொஸ்டின் பேப்பர். அதனால தான் செலக்டட் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது நான் அந்த லாஸ்ட் நைட்டில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறது. இந்த PDF டவுன்லோட் லிங்க் டேரெக்டாகவே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் அந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. ஆல் தி பெஸ்ட்.